வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லையே, நீங்களும் வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சே அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஏன் கமெண்டில் கூட அப்டேட் இது இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு சில காரணங்களாக என்னென்னா, எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு 1 வீக்காக. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இப்போ மீண்டும் வந்துட்டேன். நாளையிலேருந்து ரெகுலராக உங்களுக்கான அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்டேட் எது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. செய்தித்தாளில் ஒரு சில செய்திகள் வந்திருக்கு, அதை பற்றி நம்ம பேசலாம். அப்புறம் எல்லோருடைய ஒரு கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, கண்டக்டர் அண்டு டிரைவர் போஸ்டிங்கை தனித்தனியாக எடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எல்லார் மனசுலையும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். முதல்ல செய்தித்தாளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த செய்தி பார்த்திங்கன்னா நவம்பர் 24. ஸோ அதில் காலி பணியிட நிரப்புதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ நிறையா டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையானது இந்த ரைட் கார்னரில் போட்டிருக்காங்க. அது காலி பணியிடம். ஸோ அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காலி பணியிடங்களில் இதுவரை 3959 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்கள் மற்றும் 537 தொழில்நுட்ப பணியாளர் நிரப்ப அரசாணை வெளியிடப்பட்டது. அதில் 684 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்கள் நியமிக்கப்பட்டு மீதமுள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதுன்னா ப்ராசஸில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்க, நிறைய பேர் கேட்பீங்க, 684 எப்போ எடுத்தாங்கன்னா கடந்த 2023 எஸ்சிடிசியில் எடுத்தாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ மீதமுள்ள ரிமைனிங் டெக்னிக்கல் அப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசிக்கு தான் இனிமேல் எடுக்க போகிறாங்க. ஸோ இதை தான் இந்த காலி பணியிடம் அப்படிங்கிற இதில் ஒரு காலத்தில் பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கு. அது நிறைய செய்தி சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையான செய்தியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ அவங்க ப்ராசஸில் தான் இருக்காங்க. அது காலி பணியில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன அப்படிங்கிறதையும் இன்னொரு ஒரு செய்தி வந்திருக்கு. அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை செயலர் அவர்களை சந்தித்த தொழிற்சங்கங்களின் அறிக்கை. ஸோ தலைமைச் செயலகத்தில் தொழிற்சங்கங்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கு நமக்கு அது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தேவையான ஏதாவது கோரிக்கை வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஸோ அவங்க வச்ச கோரிக்கையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வரும். ஸோ முழுமையாக பணி நியமனம் செய்ய வேண்டும், ஓட்டுநர் உடன் நடத்துனர் நியமனம் சரியல்ல. ஸோ இது தொழிற்சங்கங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ நம்ம ஓரலாக சொல்லியிருப்பேன், அது முழுமையாக பணி நியமனம் செய்ய வேண்டும், ஓட்டுநர் உடன் நடத்துனர் நியமனம் சரியல்ல, தனித்தனியாக நியமனம் செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சனைகளை சுட்டி காண்பித்த போது அது விவரங்களை தனி கடிதமாக அளிக்கும்படி செயலாளர் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க தொழிற்சங்கங்கள் அங்கே போய் மீட் பண்ணியிருக்காங்க தலைமைச் செயலகத்தில். அது மீட் பண்ணியிருக்கங்கிறத ஒரு சுற்றறிக்கையை ரெடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். முழுமையாக பணி நியமனம் செய்ய வேண்டும், ஓட்டுநர் உடன் நடத்துனர் நியமனம் சரியல்ல, தனித்தனியாகத்தான் நியமனம் செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சனைகளை சுட்டி காண்பித்த போது அது விவரங்களை தனி கடிதமாக அளிக்கும்படி செயலர் தெரிஞ்சு, அதாவது தலைமைச் செயலர் இது சம்மந்தமாக விவரங்களை தனித்தனி கடிதமாக கொடுங்க அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தொழிற்சங்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தலைமைச் செயலர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிக்வஸ்ட் தனியாக ஒரு கடிதமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, தொழிற்சங்கங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஏன்னா டிரைவர் கம் கண்டக்டர் பார்த்திங்கன்னா ஸோ அந்த கேட்டகரி வச்சுருக்கவங்க ரொம்ப கம்மி. ஸோ ஆனால் கண்டக்டர் தனியாக வச்சுருக்கவங்க, டிரைவர் தனியாக வச்சுருக்கவங்க ரொம்ப அதிகம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான மகளிர் பார்த்திங்கன்னா ஓட்டுநருக்கு தயார் பண்ணாமல் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அவங்க கொஞ்சம் பாதிப்படையும் வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
ஏன்னா மகளிர் வந்து அவங்களுக்கும் வரணும். ஏன்னா நிறைய பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த பஸ்ஸெலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சீட்டு ஒதுக்கணும், அவங்களும் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, அப்போ கண்டக்டர் தனியாகவும் டிரைவர் தனியாகவும் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. அரசு தான் வந்து எல்லாம் முடிவு பண்ணணும். அதுவுமே நோட்டிஃபிகேஷன் தான் தெரியும். சரிங்களா? ஸோ நான் வந்து இதனுடைய கருத்தையும் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குங்க. அதனால் வந்து டிரைவர் கம் கண்டக்டர் வந்து அது கன்ஃபார்ம். சரிங்களா? அந்த இது ரெக்ரூட்மெண்ட் வந்து கன்ஃபார்மாக எடுக்கிறாங்க. ஸோ கண்டக்டர் தனியாக டிரைவர் தனியாக எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தொழிற்சங்கங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இதுக்கான இனிமேல் தான் உத்தரவு பிறப்பிச்சுட்டு நமக்கான நோட்டிஃபிகேஷனாகும் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டதுனால வந்து உங்களுக்கு தொகுத்து வந்து வழங்கிட்டுருக்கேன். நோட்டிஃபிகேஷன் எப்போ தாங்க வரும் அப்படின்னா, நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் ஜீவோ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அப்ளை ஆன்லைன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தனியாக அப்ளை ஆன்லைனுக்கு ரெடி பண்ணணும். அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயில்டாக கம்யூனிட்டி வைஸாக யாருக்கு எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு அப்படிங்கிற டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிடணும். ஸோ இதுக்கெல்லாம் அவங்க டைம் எடுத்துக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம பொறுமை காத்து தான் ஆகணும். சரிங்களா? நமக்கு தெரிஞ்சு போச்சு 2300 வேக்கன்சி எடுக்க போகிறாங்கன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஒரு இதை வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது. ஸோ ஏற்கனவே வந்து SCTC நடத்தின ஒரு மெத்தடாலஜி நமக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரி முறையில் எடுத்தாங்க, எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, அப்புறம் வந்து இன்டர்வியூ. ஸோ இந்த பேட்டர்னில் தான் இருக்க போகுது. அதில் வந்து மாற்று கருத்தும் இல்லை. டிரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க இப்போருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். மற்றவங்க நோட்டிஃபிகேஷன் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்களும் படித்து தேர்வுக்கு பாஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் நல்லா உள் வாங்கியிருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்டு வரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து டவுட் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க. உங்களுக்கு கிளியராகவே இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயமும் புரியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குங்க. அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். நமக்கு டிசம்பருக்குள்ளே வந்து நமக்கான அறிவிப்பு வந்துடும். ஸோ அதனால் வந்து தேர்வுக்கு தயாராகிறன்னு நினைக்கிறவங்க வந்து கரெக்டாக வந்து எல்லா உங்களுடைய சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நான் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இது சொன்னால் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க. நம்ம அடுத்த காணொலியில் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். டிரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க எனக்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் நம்பருக்கு சார்ஜ் பண்ணி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து 100 பேர் கிட்ட ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணனா நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.